புதுச்சேரி அருகே சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் மெத்தபெட்டமின் வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே சின்ன பழைய ஆரோவில் சாலையில் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக புதுச்சேரி பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் இருந்து 2 பேரை விசாரித்ததில் அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் ஒருவர் விழுப்புரம் மேல்செட்டி தெருவை சார்ந்த ராகேஷ் வயது 28, மற்றொருவர் சென்னை கொருக்கப்பேட்டை நரேஷ்குமார் வயது 25 என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் இருவரை சோதனை செய்ததில் 2 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் அதை பயன்படுத்தும் ஊதுகுழல் 2 ஆகியவற்றை கைப்பற்றினர். இதனையடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த அவர்கள் பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆரோவில் பகுதியில் மெத்தபெட்டமின் வைத்திருந்த 6 பேர் கைது செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை மோசடி குறித்து முழுமையான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தினார். இதுகுறித்து அவர் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடவுள் ராமர் பாஜகவிற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்துக்களின் கடவுள். ஆனால் பாஜக RSS மதத்தின் பெயரால் 40 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வருகிறது. ரத யாத்திரையை அந்த கட்சி நடத்தியது. நாட்டில் வேலைவாய்ப்பு பிரச்சினை, கல்வி மேம்பாட்டிற்காக பாஜக ரத யாத்திரை நடத்தியது உண்டா? ராமர் கோவிலுக்காக தனியார் அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எந்த தகவலும் கோர முடியாது. மேலும் தனியார் அறக்கட்டளைக்கு எப்படி மத்திய அரசு பொறுப்பாளர்களை நியமிக்கிறது? ராமர் கோவில் காணிக்கை மோசடி குறித்து இதுவரை பாஜக வாய் திறக்கவில்லை. இந்த மோசடி குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேற்பார்வைகள் முழுமையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது நடக்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கை உத்தரப்பிரதேச அரசிற்கு அறக்கட்டளைக்கும் அளிக்கப்படும். பேட்டியின் போது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம், சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே செயல்பட்டு வரும் பிரபல தனியார் அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே ஒதியப்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் குடோன்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீ பற்றியதால் சில நிமிடங்களிலேயே தீ மலமளவென பரவி தொழிற்சாலையின் பெரும் பகுதியை சூழ்ந்தது. அதிக வெப்பநிலை மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய அட்டை பொருட்கள் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததே தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த நகர மற்றும் கிராமப்புற தீயணைப்பு நிலையங்களை சார்ந்த வீரர்கள் பல தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் குடோன்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடியும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர். இதனால் வானளாவிய கரும்புகை அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்தது. மேலும் தீயணைப்பு வாகனங்கள் போதுமான அளவில் இல்லாததால் தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீயில் எரிந்தது நாசமாகியுள்ளன. தீ விபத்திற்கான காரணம் கடும் வெப்பமா அல்லது மின் கசிவா என்பது குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அரசின் ரூபாய் 14,300 கோடிக்கான பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது. அதற்கு முன்பாக முழுமையான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்காக புதுச்சேரி அரசு ரூபாய் 14,300 கோடிக்கு பட்ஜெட்டை இறுதி செய்து கடந்த மாதம் மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் உடனடியாக கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக பட்ஜெட் தொடர்பாக சில விளக்கங்களை புதுச்சேரி அரசிடம் மத்திய நிதி அமைச்சகம் கேட்டது. குறிப்பாக புதுச்சேரியின் கடன் நிலைமை குறித்தும் கேள்வியையும் சந்தேகங்களையும் கேட்டது. அதற்கு புதுச்சேரி அரசும் பதில் அனுப்பியது. புதுவை அரசின் விளக்கத்தை தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி பட்ஜெட்டிற்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து கிடைத்தது.
இந்த தகவலை புதுவை முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2026-27ற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சட்டமன்றம் இந்த மாதம் இறுதியில் கூடுகிறது. அதற்கு முன்பாக புதுவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் நேர தகராறு காரணமாக இரு நடத்துனர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதில் பெண் நடத்துனர் மீது பேருந்து மோத முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் நகர பகுதிகளில் இயக்கப்படுகின்றன. இதேபோல இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய பேட்டரி பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இவை இருந்தாலும் இந்த இரண்டு பேருந்துகளுக்கிடையே நேர தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வகையில் கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேட்டரி பேருந்து நின்றுள்ளது. இதை பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பேட்டரி பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து சென்று பெண் நடத்துனர் மீது மோத முயன்றதாக தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்ற மற்றொரு பேருந்தின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பெண் நடத்துனர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க போராட்டம் தொடரும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய நடைமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பூபேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் புதுச்சேரி மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பலவீனப்படுத்தும் நோக்கில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திட்ட நிதியில் மாநில அரசுகளின் பங்கை அதிகரிப்பது ஏற்கனவே நிதிச்சுமையை எதிர்கொண்டு வரும் மாநிலங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றார். மேலும் தொழிலாளர்களின் கருவிழி ஸ்கேன் நடைமுறையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், தொழிலாளர்களின் கூலியை எந்த குறைப்புமின்றி வழங்கி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிவித்தார். புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிலப்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் ராமு. இவருடைய மகன் அவினாஷ் வயது 16. இவர் கூனிச்சம்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை மாணவன் அவினாஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைக்கிலப்பட்டு ஏரிக்கரை வழியே சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியை சார்ந்த சாண்டா கிளாரா என்ற தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களுடன் செல்லும் போது முன்னால் சென்ற மாணவனின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மாணவன் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினார்கள். இதில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெளியூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெற புதுச்சேரி அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெறும் வகையில் உள்ளாட்சித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 31/10/2025 அல்லது அதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். அந்த பதிவுகளில் திருத்தம் செய்யும் வசதியும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. 1/11/2025 முதல் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை மத்திய அரசின் CSR இணையதளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம். சான்றிதழ் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூன் பஞ்சாயத்தை அணுகலாம் என்று உள்ளாட்சித்துறை தெரிவித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பப்பட்டன. மேலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் ரூபாய் 4000 உரிமை தொகை வழங்க வேண்டும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாலை பாதுகாப்பை உறுதி செய்யவும், போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தவும் புதுச்சேரி அரசு புதிய அபராத முறையை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான புதிய அபராத தொகைகளை அரசு அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த அபராதங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளன. ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல், சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தல், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்தல், பதிவு மற்றும் தகுதி சான்றிதழ் இன்றி வாகனம் இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்கு ரூபாய் 500 முதல் ரூபாய் 20,000 வரை அபராதம் விதிக்கப்படும். ஹெல்மெட் அணியாதவர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதங்களுக்கு தற்காலிகமாக முடக்கப்படும். போக்குவரத்து விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தீயணைப்பு துறையில் 3 தீயணைப்பு வீரர்களுக்கான பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்கள் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். அதில் தேர்வு செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் சொந்த காரணங்களுக்காக தங்களது பணியினை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து அந்த இடங்களை நிரப்பும் பொருட்டு தகுதியின் அடிப்படையில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. சட்டசபை வளாகத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி தீயணைப்பு வீரர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பிரெஞ்சு தூதரக அதிகாரி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பிரான்சில் கடந்த 1789 ஆண்டு ஜூலை 14 நடைபெற்ற மகத்தான பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மக்களாட்சி உருவானது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 14 பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டின் துணை தூதர் ஜீன் பிலிப் ஹீதர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. 2 நாடுகளின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டு 2 நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு மற்றும் கலாச்சார பிணைப்பை நினைவு கூறும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ஆலங்குப்பம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஆலங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தற்போது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கி பாராட்டினார். கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக தெரிவித்த முன்னாள் மாணவர்கள் இந்த பணியை இனிவரும் காலங்களிலும் தொடர உறுதியளித்தனர். அவர்களின் சமூக பொறுப்புணர்வை பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதில் இந்தியாவிலேயே புதுச்சேரி 3வது இடத்தை பிடித்துள்ளது.
தேசிய குற்ற பதிவுகள் பணியகம் வெளியிட்டுள்ள கிரைம் இன் இந்தியா 2024 அறிக்கையின்படி குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றுத் தருவதில் புதுச்சேரி 87% பெற்று இந்தியாவிலேயே 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தேசிய சராசரி 53.3% உள்ள நிலையில் புதுச்சேரியின் தண்டனை விகிதம் தேசிய சராசரியை விட 34% புள்ளிகள் அதிகமாகியுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு இது சிறப்பான அங்கீகாரமாக கருதப்படுகிறது. மிஸ்ரோம் 98% பெற்று முதலிடத்தையும், தில்லி 89% பெற்று 2ஆம் இடத்தையும் வகித்து வருகின்றன. அடுத்தடுத்த இடங்களில் சண்டிகர், நாகாலாந்து, மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்கள் இடம் பிடித்துள்ளன. புதுச்சேரியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண் குழந்தைகளை காக்கும் பொருட்டு சுகாதாரத்துறையின் மூலமாக சிறப்பு HPV தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலமாக 14 வயது பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் நோக்கில் HPV சிறப்பு தடுப்பூசி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சிறப்பு முகாம்கள் நேற்று அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நடைபெற்றது. அதன்படி உதயஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த சிறப்பு முகாமில் மருத்துவ பொறுப்பு அதிகாரி மதன் தலைமை தாங்கி பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதியை சார்ந்த 14 வயதுடைய 18 பெண் குழந்தைகள் HPV தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சுகாதார நிலைய கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு சென்னை உட்பட நாடு முழுவதும் 9 முக்கிய நகரங்களில் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் MSc நர்சிங் உட்பட முதுநிலை பாடப்பிரிவுகளில் 124 இடங்கள் உள்ளன. இதில் சேர மாணவர்களிடம் கடந்த 6ஆம் தேதி விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மாணவர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் தேர்வு வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை புதுச்சேரி, பெங்களூர், புவனேஸ்வரம், சென்னை, ஹைதராபாத், கொச்சி, கொல்கத்தா, மும்பை, தில்லி என 9 நகரங்களில் இந்த நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான நுழைவு சீட்டை மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் தரவரிசை பட்டிகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாடார் மகாஜன சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி நடந்த மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமாக பங்கேற்றனர். பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை நாடார் மகாஜன சங்கத்தின் கல்வி திருவிழா 2026 நிகழ்வின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில அளவிலான பேச்சுப் போட்டி சித்தன்குடி நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த சுமார் 200 மாணவ மாணவிகள் ஆர்வமோடு பங்கேற்று தங்களது பேச்சு திறமையை வெளிப்படுத்தினர். 6 முதல் 8ஆம் வகுப்பு, 9 முதல் 10ஆம் வகுப்பு மற்றும் 11 முதல் 12ஆம் வகுப்பு என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 7,000, ரூபாய் 5,000, ரூபாய் 3,000 ரொக்க பரிசு, நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் கல்வி திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் கருப்பொருளில் ஓடும் ரயிலில் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது. தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை மையமாக கொண்டு காரைக்கால் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலில் மாணவர்களுக்கான வித்தியாசமான ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை புதிய ரயில் வழித்தடத்தில் இயக்கப்படும் பயணிகளில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. காரைக்காலிலிருந்து புறப்பட்ட ரயில் தொடங்கிய போட்டி மயிலாடுதுறை சந்திப்பில் ரயில் நிலையம் சென்றடைந்தவுடன் நிறைவடைந்தது. போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பில் ஓவியங்களை வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு படங்களுக்கு வண்ணம் தீட்டும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்து மாணவர்களை பாராட்டினார். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பின்னர் பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின்
துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் சிவக்குமார், நிர்வாகிகள் மற்றும் படைப்பாளி கட்சி காரைக்கால் நிர்வாகிகள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தைகள் உட்பகுதிகள் செயல்பட்டு வந்த நியாய விலை கடையை வெளிப்புறமாக மாற்றியமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சிவக்கொழுந்து திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தைகள் உட்பகுதிகள் செயல்பட்டு வந்த நியாய விலை கடையை வெளிப்புறமாக மாற்றியமைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இரு வேளைகளிலும் மக்கள் பயன்பெற திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்போது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலமாக காசநோய்க்கு மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் சத்தான உணவு கொண்ட தொகுப்பினை 40 பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது மருத்துவர்கள் பத்மினி, வினோத், ராதா, முத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் திட்டங்கள் செயல்பாடு குறித்து திஷா குழு ஆய்வுக் கூட்டம் MP வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான திஷா குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் குழு துணைத் தலைவர் MP செல்வகணபதி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார், AKD ஆறுமுகம், செந்தில்குமார், நேரு, மோகன்தாஸ், செந்தில் அழகானந்தம், கார்த்திகேயன், ராமு, கார்த்திகேயன், ரவிக்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட பல்வேறு துறையின் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நிலம் மற்றும் சர்வே பதிவேடுகள் துறை, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயற்பாடுகள் குறித்து துறை தலைவர்கள் விரிவாக விளக்கம் அளித்தனர். மேலும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் செயல்பாடு, திட்ட மதிப்பீடு மற்றும் முன்னேற்ற பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், கிராம சேவா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். நிறைவில் பேசிய MP வைத்திலிங்கம், மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விரைவாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயன் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைய சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தொடர்ந்த 4வது வெற்றியை வெளியூர் மோகித் கிங்ஸ் பதிவு செய்தது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வெளியூர் மோகித் கிங்ஸ் அணி ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ந்த 4வது வெற்றியை பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த வெளியூர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவித்தது. பின்னர் 231 ரன்கள் இலக்குடன் விளையாடிய ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணி 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வெளியூர் அணிக்காக 94 ரன்கள் விளாசிய பிருத்திவிராஜன் கண்ணா ஆட்டநாயகன் விருதை வென்றார். முன்னதாக நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வீழ்த்தியது. புதுச்சேரி மாநில இந்திய ஜனநாயக கட்சியின் இளைய வேந்தர் ரவி பச்சைமுத்துவின் பிறந்தநாளையொட்டி மொளப்பாக்கம் கிராமத்தில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் இளைய வேந்தர் ரவி பச்சைமுத்துவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரிகள் இந்திய ஜனநாயக கட்சியினர் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரிகள் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் ரவி பச்சைமுத்து பிறந்தநாள் விழாவையொட்டி பட்டாசு வெடித்தும் கட்சி கொடியேற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார்.
தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் தியாகு, துணை செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தியாகு, கட்சி நிர்வாகிகள் வினோத், கிருஷ்ணா, பலராமன், சுந்தர்ராஜன் மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சாலையோர மரம் வேரோடு சாய்ந்து டெம்போ மீது விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பிரெஞ்சு கால கட்டமைப்பில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சாலைகள் மற்றும் சாலையோர மரங்கள் புதுச்சேரியின் தனி சிறப்பாக விளங்கி வருகின்றன. கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்றான புசி வீதிகள் இன்று காலை பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் சென்ற டெம்போ மீது விழுந்தது. பரபரப்பான காலை நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தபோதும் அப்பகுதியில் பாதசாரிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. மரம் விழுந்ததில் டெம்போ சேதமடைந்தது. மேலும் மரத்தின் கிளைகள் அருகிலிருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்ததால் மின்கம்பமும் உடைந்து சேதமடைந்தது. இதன் காரணமாக புசி வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி அதன் இடுக்கில் சிக்கியிருந்த டெம்போவை மீட்டனர். பின்னர் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வாகனங்கள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. ரெஸ்டோ பார்களை அகற்ற வலியுறுத்தி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலால்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுபான கூடங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதேபோல திருபுவனி தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ரெஸ்டோ பார்களையும் அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி திருபுவனி தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தனது ஆதரவாளர்களுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கலால்துறை துணை ஆணையரை சந்தித்து ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், புதுச்சேரியில் அதிக அளவில் அரசால் ரெஸ்டோ பார்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிகாரிகளுக்கு நிதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு அநீதி செய்கிறார்கள். எனது தொகுதியில் 21 ரெஸ்டோ பார்கள் உள்ளது. மதுபான கடைகள், சாராய கடைகளும் உள்ளன. இவை அனைத்துமே அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி இதற்கான அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்றும் தெரிவித்தார். அன்ன பிரதோஷா சேவை அறக்கட்டளை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கிராமப்புற சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு CSR திட்டத்தின் கீழ் கெம்ஃபேப் அல்க்ளைஸ் லிமிடெட் நிறுவனமும் அன்ன பிரதோஷனா சேவை அறக்கட்டளையும் இணைந்து சமூக நல நிகழ்ச்சியை நடத்தின. இதில் திருக்காஞ்சி, உருவையாறு, கூனிச்சம்பட்டு, வில்லியனூர், மடுகரை, சாத்தமங்கலம், கழுப்பெரும்பாக்கம், சடையாண்டிக்குப்பம், பள்ளித்தென்னல், கோர்க்காடு மற்றும் மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அன்ன பிரதோஷனா சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்றினார். கெம்ஃபேப் அல்க்ளைஸ் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து துணை பொது மேலாளர் கண்ணப்பன், சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் ஆகியோர் பேசினர். மூத்த நிர்வாகி ராஜா உடன் இருந்தார். இதில் 27க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு பேட்டரி ஸ்பெயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகாவியம், மீன் அமிலம் உள்ளிட்ட 20 வகையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன் குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து மற்றும் இயற்கை விவசாயி வீரப்பன் ஆகியோர் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சியளித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் லோகேஷ், சத்யா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். ஏற்பாடுகளை மங்களம் பகுதியை சார்ந்த நாகராஜ் மற்றும் பள்ளித்திணலை சார்ந்த தேவராஜ் ஆகியோர் செய்திருந்தனர்.